ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் தேவனுடைய வல்லமை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற வார்த்தை தேவன் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை இன்றைக்கும் உங்களை நடத்தி செல்லும். யோசுவா 1:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவர் யோசுவாக்கு சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, புஸ்தகத்தை பிரியாதே. தேவனுடைய வார்த்தையை விட்டு பிரிந்து விடாதீர்கள். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அது உங்களை புத்திமானாய் நடப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றிலும் வெற்றியை பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனத்துல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தியானம்னா என்னன்னு நம்ம நினைச்சிருப்போம்னா, நம்ம எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ, எதையெல்லாம் விரும்புகிறோமோ, எதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அவைகளை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பது. ஒரு நிமிஷம் விடாமல் தொடர்ந்து அதை பற்றியே சிந்தையுள்ளவர்களாக, மனம் உள்ளவர்களாக இருந்து அதையே நினைத்து கொண்டிருப்பது தான் தியானம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் தியானம் என்பது அது கிடையாது. உங்களுடைய ஆசையை நினைப்பது தியானம் கிடையாது. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற பிரியம், ஆசை, திட்டம் என்ன என்பதை நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பதற்கு பேர் தான் தியானம். அதை எங்க படிக்க முடியும் அப்படின்னா, பைபிள்ல பார்க்க முடியும். பைபிள் படிக்கும் பொழுது அந்த வசனத்திலிருந்து தேவன் உங்க மேல வச்சிருக்க நோக்கம், திட்டம் எல்லாவற்றையும் உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதையே நீங்க நினைச்சிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் தியானமா இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படி நினைச்சிட்டே இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை, அவருடைய நோக்கத்தை, திட்டத்தை செயல்படுத்துவார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாயிருக்கிறது. ஒருத்தர் இப்படி சொன்னார், நீ எப்பொழுதும் நினைக்கிறதையே நினைத்து கொண்டே இருந்தால் எப்பொழுதும் செய்கிறதையே செய்வாய், எப்பொழுதும் செய்கிறதையே செய்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருப்பதே கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையில் வித்தியாசமான காரியங்கள் கிடைப்பதற்கு செய்ய வேண்டியது எல்லாம் யோசனையை மாற்று, மனதை மாற்று. If you want different results in your life, all you have to do is change your mind. மனதினுடைய யோசனை, மனதினுடைய தியானத்தை மாற்றும் பொழுது வித்தியாசமான பதில்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் யோசிக்கிறதே யோசிச்சுட்டு இருந்தோம்னா செய்யறது தான் செய்வோம், செய்யறதே செஞ்சுட்டு இருந்தோம்னா கிடைக்கிறது தான் கிடைக்கும். பொதுவாக எல்லா மனுஷர்களும் இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க, இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்க தியானம் என்னவென்றால், கடவுள் உங்களை பத்தி என்ன யோசிச்சிருக்கிறார், என்ன நினைத்திருக்கிறார், உங்கள் மேலே என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது அதை யோசித்து கொண்டே இருப்பீர்கள். யோசிக்க யோசிக்க அதை செயலாக்குவீங்க. அந்த செயலை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான விளைவுகளை, பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாட்ட, இந்த புஸ்தகத்தை விட்டு பிரியாதிருப்பாயாக. இந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை விட்டு பிரியாமல் இருந்து அதையே நினைச்சிட்டு, அதையே தியானம் பண்ணிக்கொண்டே இரு. அப்பொழுது உன் வழிகளை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். Then you shall prosper all your ways. நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். You will walk wise. இன்றைக்கும் உங்க வழிகள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய, புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. உங்க மனதில் இருக்கிற உங்களுடைய யோசனையும் திட்டத்தையும் நீங்கள் மாற்றிவிட்டு, தேவன் உங்க மேல வச்சிருக்கிற யோசனையும் திட்டத்தையும் நீங்கள் நினைத்து கொண்டே இருங்க, தியானம் பண்ணிக்கொண்டே இருங்க. தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் தேவன் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை புரிந்து கொண்டு தேவனை பற்றி நினைப்பதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.